மதமாற்ற விவகாரத்தால் தொடர்ச்சியாக 4 நாட்கள் பார்லிமென்ட் அலுவல்கள் முடங்கியுள்ள நிலையில் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லை மீறி பேசக்கூடாது என்று பிரதமர் மோடி கண்டிப்புடன் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் கூட்டம் பார்லிமென்ட் வளாகத்தில் செவ்வாயன்று காலை நடந்தது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முறைகேடாய் பிறந்தவர்கள் என்று எதிர்க்கட்சியினரை பேசிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி, காந்தியை கொன்ற கோட்சேவை புகழ்ந்த சாக்ஷி மகராஜ் போன்றோரின் கருத்துக்களால் பார்லிமென்ட் அலுவல்கள் பாதிக்கப்பட்டதை வருத்தத்துடன் குறிப்பிட்ட மோடி, கூட்டங்களில் பேசும்போதோ ஏதாவது கருத்து கூறும்போதோ அமைச்சர்கள் எம்பிக்கள் தங்களது எல்லை மீறக்கூடாது என்று எச்சரித்தார். இதுபோன்ற சர்ச்சைகளால் பாரதிய ஜனதாவுக்கும் அதன் தலைமையிலான மத்திய அரசுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய மோடி, வளர்ச்சிக்கான செயல் திட்டத்திலிருந்து அரசை தடமாறச் செய்து விடாதீர்கள் என்றும் கண்டிப்புடன் கூறினார். நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அரசு மேற்கொள்ளும் வளர்ச்சிப் பணிகளை மக்களுக்கு தெரியும்படி செய்ய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 90வது பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி நல்ல ஆட்சி முறை என்ற தலைப்பின் கீழ் கருத்தரங்குகள், மாநாடுகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதை விவரித்த மோடி, அன்றைய தினம் இலவச மருத்துவ முகாம், இரத்த தான முகாம்கள் நடத்துவதோடு ஏழைகள், நோயாளிகளுக்கு உதவிட வேண்டுமெனவும் கட்சியினருக்கு அறிவுறுத்தினார்.